வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் சாந்தி, என் கணவர் இவர் கிருஷ்ணராஜ். நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளத்தில் இருக்கிறோம். இயற்கையாக விளையிற பொருளை கொண்டு நாங்கள் பல பொருள்களை தயாரிச்சிட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஹார்ட் பிளாக் ரிமூவர்னு சொல்லக்கூடிய இருதய அடைப்பை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை பானம். வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹார்ட் பிளாக் ரிமூவர் இதை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், கருஞ்சீரக எண்ணெய், ஆப்பிள் சீடர் வினிகர், தேன், மஞ்சள், மிளகு, மொத்தம் 8 பொருள்கள். இந்த 8 பொருள்களை வச்சு நம்ம இந்த பானம் தயாரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கெட்டியான பாத்திரத்தில் இஞ்சி சாறு ஃபஸ்ட்டு கலக்குங்க. இஞ்சி சாறு, அடுத்தது பூண்டு சாறு, அதுக்கு அடுத்தது ஆப்பிள் சீடர் வினிகர், அதுக்கு அடுத்தது வெண்மிளகு அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது, அதுக்கு அடுத்தது எலுமிச்சம்பழ சாறு, அதுக்கு அடுத்தது மஞ்சள் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா விரலி மஞ்சளை, அதை கலக்கணும். கலக்கி இந்த எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு கொதி வரும்போது கருஞ்சீரகம் வாங்கி அதை பொடிச்சு அதில் கலக்கலாம். இல்லைன்னா கருஞ்சீரக ஆயிலே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த கருஞ்சீரக ஆயில் வாங்கி அதை கலக்கி 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தேன், எவ்வளோ நீங்கள் இஞ்சி சாறு பூண்டு சாறு எல்லாம் எவ்வளோ கொதித்து வந்திருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக தேன் கலந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இப்போது ஹார்ட் பிளாக் ரிமூவர் ரெடி ஆயிடுச்சு. பயன்களை பார்க்கலாம். குடலை சுத்தப்படுத்துறது மூலமாக மலச்சிக்கல் இல்லாமல் வாழ வழிவகுக்குது. அடுத்தது கிட்னியில் உள்ள நெஃப்ரான்ஸ்னு சொல்லப்படுற வலைகளை சுத்தப்படுத்துறது மூலமாக கிட்னியை பலப்படுத்தி கிட்னி ஸ்டோன் வராமல் கிட்னியில் எந்த பாதிப்பும் இருக்காமல் கிட்னியை பாதுகாக்குது. அடுத்தது பித்தப்பை இருக்கு இல்லைங்களா, அதை சுத்தப்படுத்துறது மூலமாக பித்தப்பையில் கற்கள் வராமல் பாதுகாக்குது. அடுத்தது கல்லீரலில் உள்ள கழிவுகளை அகற்றி கல்லீரலை சுத்தப்படுத்துது. அடுத்தது குடலில் உறிஞ்சிற தன்மையை அதிகப்படுத்தி இரத்தம் விருதியடைய செய்யுது. அடுத்தது வாய் முதல் மலவாய் வரை மொத்த ஜீரண உறுப்புகளையும் சுத்தமாக வச்சுருக்க உதவி செய்யுது. அடுத்தது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளை ரொம்ப சீராக்குது. அடுத்தது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அதையும் சீராக்குது. இரத்த குழாய் அடைப்புகளை கரைச்சி இதயம் செயல்படும் ஆற்றலையும் மேம்படுத்துது. அப்புறம் எல்லாருக்கும் இப்போ வர்ற தேவையற்ற கொழுப்புன்னு சொல்கிற கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதன் மூலமாக நம்மளுக்கு வர நிறைய பிரச்சனைகளை சரிப்படுத்தி நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற முறையை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 6 வாரத்துக்கு 6 மில்லி உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் மத்தியானம் நைட்டு எடுத்துக்கோங்க. 6 வாரம் இதே மாதிரி எடுத்துக்கிட்டு 2வது 6 வாரம் 6 மில்லி காலையிலையும் நைட்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 3வது 6 வாரத்தில் 6 மில்லி எடுத்துக்கணும், காலையில் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்படி ரெகுலராக நீங்கள் 18 வாரத்துக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா மேற்கண்ட அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல தீர்வாக அமையும் உங்களுக்கு. அனைவரும் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறுங்க. இந்த வாய்ப்பு அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.